எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிட்ஸ் பாடி. இன்னைக்கு நம்ம வந்து டேஸ்டியான பால் பாயசம் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது தேவையான திங்ஸ் என்னெல்லாம் சொல்லிடுறேன். சேமியா எடுத்துக்கோங்க, மில்க் மேட் எடுத்துக்கோங்க, அப்புறம் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. அடுத்தது சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, கீ, கேஷ்யூ, பாதாம், இது ஏலக்காய் பவுடரு, ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் பால், காய்ச்சினா பால் எடுத்துக்கணும். அடுத்தது நம்மளோட கீ இருக்கு இல்லையா, அந்த கீயை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த பேனில். அப்புறம் அந்த பேனில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்டியாக வரும். பாயாசத்தில் இதெல்லாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அதே கீயில் வந்து நம்ம வந்து சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ளஸ் நீங்கள் அந்த தண்ணி வந்து எவ்வளோ இருக்கணும்னா அந்த சேமியாவை முழுங்குற அளவுக்கு இருக்கணும். சேமியாவை முழுங்குற அளவுக்கு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதில் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணணும். காய்ச்சின பால் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணிக்கு பதில் கூட. இப்போ அதிலெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நம்மளோட காய்ச்சின பால் தவணையாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய்ச்சின பாலை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டது பிறகு அதெல்லாம் குதிச்சு வரட்டும். தமிழ் நியூ இயர்ன்றதுனால எல்லாருமே இந்த பால் பாயசம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம நல்லா அந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மில்க் மேடில் நம்ம ஊற்றினோம்னா நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக வரும் நம்மளோட பாயாசம். அதனால தான் நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் உங்கள் சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்மளுடைய ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காய் பவுடர் எடுத்து நம்ம வந்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா டேஸ்ட்டாக ஸ்மெல்லியாக வரும். ஓகேங்களா? அது அப்புறம் நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்தது அதுக்கு மேலே அப்படியே நம்மளுடைய நம்ம வந்து அது 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நல்லா அதை வேக வைக்கலாம். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பாயசத்தை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டோன்னா அது டேஸ்ட் இருக்கே, இது என்னால் சொல்லவே முடியலங்க. செம்ம டேஸ்ட்டு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி பண்ணி